ஹாய் பிராண்ட், சிவன் எப்படிங்க இருக்காரு? பார்க்கவே அழகாக இருக்காருங்களா? உங்களுக்கு சிவன் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுக்கு சிவன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சிவன் சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த சிவனை அன்பாக்ஸ் பண்ண போகிறது, பட் இந்த ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கிங்கை பற்றி நம்ம பேசிடலாமுங்க. பேக்கிங் உண்மையிலே இது நம்ம எதில் வாங்கணும்னு நான் சொல்லிடுறேன். மீஷோவில் தாங்க வாங்கணும். மீஷோவில் வந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு இவ்வளோ குவாலிட்டியாக வரப்போதா அப்படின்னு நினச்சி தாங்க நான் இருந்தேன். அவங்க பேக்கிங் உண்மையிலே சூப்பராக பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஏன்னா லாங்லேருந்து வருது. பார்த்தீங்கன்னா சிவன் எந்த வித டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு நல்லா பேக்கிங் பண்ணியிருந்திருக்காங்க. உண்மையிலே பேக்கிங் குவாலிட்டி உண்மையிலே மீஷோவை பொறுத்தளவு நல்லா பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் அது போக பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிராணி பார்த்தீங்கன்னா கோன் டைப்பில் இருக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஹோல்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த அபிஷேகம் மாதிரி வர்றது அந்த ஹோல்ஸ் வழியாக தான் அந்த புகை வரும். ஸோ வந்து கோனுமே 100 கொடுத்துருந்தாங்கங்க. அது போக பார்த்தீங்கன்னா சிவனுக்கு மேலே அந்த பாலித்தீன் பேக்கிங்லாம் வச்சு பேக்கிங் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே சிவனை நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்களேன். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் அந்த ஈசா மையத்தில் இருக்க சிவன் போலே அப்படியே நேச்சுரலாக இருப்பாங்க. உண்மையிலே எனக்கு ஓப்பன் பண்ணுறப்பே அவ்வளோ மனது நிம்மதியாக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. இது வந்து உங்கள் பூஜை ரூமில் இருக்குன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மீஷோவில் போயிட்டு நீங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. உண்மையிலே நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாம்பிராணி 100 கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் வெள்ளி செவ்வாய்க்கு வந்து இந்த மாதிரி சிவனை வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி உங்கள் வீட்டில் வச்சுருக்கணும், அதை பூஜை ரூமில் இருக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணி சிவனை வந்து நீங்கள் உங்கள் வீட்டிலேயே வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாங்க. உண்மையிலே நேச்சுரலாக இருந்துச்சுங்க. நான் உண்மையிலே பார்த்து ரொம்ப வந்து ஆச்சரியப்பட்டேன். இந்த காஸ்ட்டுக்கு இப்படிலாம் குவாலிட்டியாக கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு. ஏன்னா நான் ஆர்டர் பண்ணும்போது 2 மாதம் தான் ஆர்டர் போட்டேன். இது குவாலிட்டியெல்லாம் இருக்காது, என்ன தரப்போது சும்மா லோ குவாலிட்டியாக தான் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் உண்மையிலே வந்தது ரொம்ப குவாலிட்டியாக வந்துச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம், உங்களுக்குமே ரிவ்யூ கொடுக்கும்போது அது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டணுக்காண்டி என்ன பண்ணேன், ஒரு சாம்பிராணி கோனை வந்து பற்ற வச்சேங்க. பற்ற வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு தடவை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக வந்து அந்த அபிஷேகம் மாதிரி வரவே இல்லைங்க. நான் என்ன நினச்சிட்டேன், சரி ஓகே இது வந்து சும்மா ஃபேக்காக தான் வரும் போல், இதெல்லாம் வராது போல், சும்மா சாம்பிராணி வாசனை மட்டும்தான் வரும் அப்படின்னு நினச்சி நான் வந்து விட்டுட்டேங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த கோனு கீழே ஒரு ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸ் வழியாக வர்றது வரைக்கும் அந்த கோனு கொஞ்சம் வந்து என்ன பண்ணும், நம்ம வந்து தீப்பொருத்தி வச்சோடனே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இறங்கி வரும்போது அந்த கோனு கொஞ்சம் கொஞ்சமாக கரைய என்ன பண்ணுது, அந்த ஹோல்ஸ் வழியாக சூப்பராக வந்துச்சுங்க. உண்மையிலே எனக்கு பார்க்க அவ்வளோ, நம்ம போய் ஒரு சிவனை வந்து தரிசிக்கணும்னா அவ்வளோ வந்து பெரிய பெரிய கோயிலில் தரிசிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இது பாருங்கள், நம்ம பூஜை ரூமில் வச்சு நம்ம வந்து சிவனை வந்து இப்படி பார்க்கும்போது உண்மையிலே நம்ம சிவனோட அருள் நம்ம வீட்டில் இருக்கேன்ட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷங்க. உண்மையிலே வந்துட்டு உங்களுக்கு சிவன் பிடிக்கும்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக்கை போட்டுட்டு நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இந்த மீஷோவில் தாங்க இருக்குது. உண்மையிலே இவ்வளோ குவாலிட்டியாகவும் இருக்குன்னா மீஷோவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க. ஸோ நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணால் மீஷோவில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பாய்ங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.